ஹலோ மக்களே, நம்ம ஃபெப் 5ஆம் சலங்கையொலி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீரியல் குட்டி ரிவ்யூ சேனலை. இங்கே நைனி அந்த சரச்சந்திராவை கொலை பண்ண பார்த்தவனை அடி அடின்னு போட்டு அடிச்சிட்ருக்காங்க. அப்போ அபூர்வா என்ட்ரி என்ட்ரி கொடுத்துட்டு யார் யார் என்னோடய மாமாவை கொலை பண்ண பார்த்தது, நான் அவனை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. உடனே போலீஸில் அவளை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு நைனி மேடம் அவனை பேசிக்கிட்டு உண்மையை கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு. என்னால் அமைதியாக இருக்க முடியாதுன்னா அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தான். உடனே நைனி அந்த திருடனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்ருக்கா. அந்த கொலையாளியை போட்டு அந்த கொலையாளி திருடனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்ருக்கா. அப்போது அபூர்வாவை அபூர்வா அப்படின்னு நைனி கத்துறா. இது என்னோடய இடம், இங்கே நான் மட்டும் தான் பேசணும், இங்கே இது என்னோடய இடம், இது என்னோடய ஸ்டேஷன், இங்கே நான் தான் பேசணும், நான் தான் டிசைட் பண்ணணும் யார் என்ன பண்ணணும்னு, நீ இது ஒன்றும் உன்னோட வீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அபூர்வா கத்துறா. உடனே அபூர்வா நைனி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அபூர்வானை யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கத்துறா. உடனே இப்படி 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நான் அவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வரா. இதுக்கு எதுக்கு நாங்கள் இருக்கோம், எதுக்கு சட்டம் இருக்குது, எதுக்கு போலீஸ் இருக்குது, எதுக்கு கோர்ட் இருக்குது, கோர்ட்டில் தான் டிசைட் பண்ணுவாங்க என்ன பண்ணணும்னு, நீ ஒன்றும் முடிவெடுக்க தேவையில்ல, நீ ஜஸ்ட் உன்னோட புருஷனை கொல்ல பார்த்துருக்காங்க, அதுக்கான வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம், நீயே எல்லா முடிவும் எடுக்கிறதுக்கு இங்கே உனக்கு அதிகாரம் கிடையாது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டா. உடனே அவளும் வந்துடுறா. உடனே அவள் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர் எடுத்து போட்டு அந்த இடத்துல உட்காந்துடுறா. உட்காந்துட்டு அவன் என்ன உண்மை சொல்கிறான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே நைனியும் அந்த கொலையாளியை போட்டு அடி 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 அடின்னு கொலை பண்ண வந்தவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. அந்த கொலை பண்ண அந்த திருட என்ன சொல்கிறான்னா, மேடம் எனக்கு என்னோடய சாரதாட மேடம் 10 லட்சம் ரூபா கொடுத்து இந்த மாதிரி கொல்ல சொன்னாங்க அப்படின்னா. யார் உன் சாருன்னு போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. அப்போ சொல்கிறா ககன் சாரா, ககன்னு சொல்கிறான். ககனா? அவன் நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு திரும்ப அடிக்கிறான். ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த கொலையாளி சொல்கிறான். சரி நீ எங்கே வச்சு கொலை பண்ண பார்த்தேன் அப்படின்னா, மொதல் வாட்டி கெஸ்ட் ஹவுஸில் வச்சு கொலை பண்ண பார்த்தேன், அடுத்து ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலில் வச்சு கொலை பண்ண பார்த்தேன், அடுத்து ஒரு வாட்டி வீட்டில் வச்சு கொலை பண்ண பார்த்தேன், வீட்டில் வச்சு கொலை பண்ணும்போது தான் நீங்கள் என்னை பிடிச்சிட்டீங்க மேடம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவள் கொஞ்சம் நம்புறதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நைனி யோசிச்சுட்ருக்கா. திருப்பி போட்டு அவனை அடி அடின்னு அடிக்கிறா. அப்போ அவன் சொல்கிறான், நான் சொல்கிறது உண்மைதான் மேடம் அப்படிங்கிறான். உடனே அதுக்கடுத்து அபூர்வா நான் முதல்ல என்னைக்கே சொன்னல, அந்த ககன் மேலே தான் எனக்கு அவன் தான் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருப்பான் என் மாமாவை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை கொன்று என் துப்பாக்கியாலேயே அவனை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போகிறா. உடனே நைனி திரும்பியும் பிடிச்சிட்டு இங்கே அதுக்கு தான் நாங்கள் இருக்கோன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவள் டயலாக்லாம் நிறைய பேசுகிறான். நைனி நாங்கள் பார்த்துக்குறோம், கோர்ட் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறான். உடனே அதுக்கடுத்து நாங்கள் போய் அவனை அரெஸ்ட் பண்ணி நாங்கள் எங்கள் விதத்தில் விசாரிச்சுக்கிறோம் ககனை அப்படின்னு சொல்கிறா. உடனே இந்த சைடு பூமி அப்படி ரொம்ப சந்தோஷமாக மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டுருக்கா. பூர்ணி என்னம்மா இவ்வளோ நேரமாக ஸ்வீட் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. சாரதா பண்ணிட்டு தானே இருக்கேன், கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவள் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா. பூமி உடனே கீழே அவளோட கண்மையெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருக்கும். உடனே அதை பார்த்துட்டு உடனே பூமியை பார்த்து பூர்ணி கேட்பா, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னா. உடனே அவள் வெக்கப்பட்டுகிட்டே பேசிகிட்டு இருப்பா. அவள் கண்மை அழிஞ்சிருக்கிறதெல்லாம் பார்ப்பா. உடனே சாரதா வருவா. என்னம்மா கண்மையெல்லாம் ஏன் அழிஞ்சிருக்குன்னா, அது ஒன்றும் இல்லைம்மா தூசி பட்டுருச்சு அந்த மாதிரி ஏதோ சொல்கிறா. அதுக்கடுத்து ககன் மேலேருந்து கீழே வரான். அவனோட கன்னத்துலேயே அவளோட கண்மை இருக்கும். உடனே அதை எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க. அப்போது இது என்னது ஷூ பாலிஷ் கன்னத்தில் இருக்குது அப்படின்னு அவன் ரைட் சைடில் இருக்கும், லெஃப்ட் சைடில் துடைச்சிட்ருப்பான். ரைட் சைடுனோடனே இப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் நைனி உள்ளே வருவான். ககன் வீட்டுக்குள்ளே கை தட்டிட்டு நல்லா நடிக்கிற அப்படின்பா. என்ன நடிக்கிற, என்ன ஆச்சு அப்படின்பா. உடனே எதுக்கு நீ சரச்சந்திராவை கொலை பண்ண பார்த்த அப்படின்னு கேட்பான். நான் எங்கே சரச்சந்திராவை கொலை பண்ண பார்த்தேன் அப்படி, என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை, எவிடன்ஸ் இல்லாமல் எத்தனை வாட்டி நீங்கள் கேட்டாலும் அதே தான் அப்படின்னு ககன் சொல்லுவான். என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்பா. உடனே எவிடன்ஸ் இல்லாமலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா. உடனே பூமி சொல்லுவாள், கண்டிப்பாக ககனை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாள். உடனே எனக்கு ககன் மேலே நம்பிக்கை அப்படின்பா. நைனி சொல்லுவாள், நீயும் என்னோட சஸ்பெக்ட் தான், நீயும் நீ சரச்சந்திரா பொண்ணுன்னு தெரிஞ்சனால உனக்கு பெயிலெலாம் கொடுத்துருக்காங்க, இன்னும் உன்னை முழுசாக விடுவிக்கலை, அதனால் ககனுக்கு உதவியாக இருந்தால் நான் உன்னையும் பிடிச்சிட்டு போயிடுவேன், உன்னையும் நான் பிடிச்சி ஜெயிலில் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களே வந்துட்டிங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா. உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவா. சாரதா மயக்கம் போட்டு விழுந்துருவா.
அபூர்வா வந்து மருதாணி பாட்டிகிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பா. அப்போ ககன் தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. ஒன்று அதுக்கு அடுத்து அவள் வந்து அபூர்வா ரொம்ப சிரிச்சுட்டு ரொம்ப நேரம் சிரிச்சுட்டு அடுத்து சொல்லுவா, ககன் தான் நான் செட் பண்ண ஆள் தான் அவன் தான் ககன் பேரை மாட்டி விட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவாள். சூப்பர் பிளான்மா, நல்ல பிளான்மா அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. ஆமாம், அவன் என்னையே மிரட்டுவான், நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா, வீடியோ எடுத்து வச்சு என்னையை மிரட்டி என்னையை ஜெயில் கம்பியில் என்ன வைப்பேன்னு சொன்னான்ல, இப்போ பாரு காலத்துக்கும் ஜெயிலில் தான் அவன் இருக்கணும், பூமி அவனை நினச்சி இங்கே சாவணும், அவன் ஜெயிலில் சாவணும், 2 பேரும் சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷத்தில் இது மாதிரி பிளான் பண்ணியாச்சு. அவனையும் மாட்டி விட்டாச்சு, இனிமேல் அவன் ஜென்மத்துக்கும் வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க 2 பேரும். இனி வந்து அன்றைக்கி ககன்கிட்ட வந்து கொஷின் பண்ணிகிட்ருக்காங்க, நீ எதுக்கு அன்றைக்கி அந்த ராத்திரியில் அன்றைக்கி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போன சரச்சந்திராவை பார்க்க, எனக்கு வந்து இப்போ நீ சொல்லணும், அன்றைக்கி கேட்டதுக்கு நீ பர்சனல்னு சொல்லிட்ட, ஆனால் நீ இப்போ உண்மையாக சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே அவனும் நான் அன்றைக்கி போனேன், என்னோடய பர்சனல் விஷயமாக பேசினேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்கிறான். உன்னோட பர்சனல் என்னவாக இருக்கும்னு நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து பூமியை ரொம்ப காதலிக்கிற, உனக்கு இதுக்கு தடையாக இருக்கிறது வந்து சரச்சந்திரா தான், ஏன்னா சரச்சந்திராவோட பொண்ணு தான் பூமி, அதனால் நீ அவரை கொன்னுட்ட, நீ வந்து அவரை இருந்தால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நீ அவரை அன்றைக்கி கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்க, இது தானே அன்றைக்கி நடந்தது, நீங்கள் 2 பேர் பேச்சுவார்த்தை நடந்திருக்கும், அடுத்து சண்டை வந்திருக்கும் உங்கள் 2 பேத்துக்குள்ள, அந்த சண்டையில் நீ அவரை கொண்டிருக்க, இதுதானே நடந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ககன் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இல்லை நீங்கள் சொன்னதில் ரெண்டு தப்பு இருக்குது. முதல் தப்பு என்னென்னா, எனக்கு பூமி வந்து சரச்சந்திரா பொண்ணுன்னா அன்றைக்கி கோர்ட்டில் தீர்ப்பு வந்த அன்றைக்கி தான் தெரியும், அதனால் அது தப்பு. 2வது தப்பு என்னடானா, அன்றைக்கி நான் பூமியை பற்றி பேசுகிறதுக்கே போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ வேறு என்னவா இருக்கும் அப்படின்னா, அப்புறம் அந்த கொலையாளி தப்பு சொல்கிறானா, ராஜரத்னம் வந்து பொய் சொல்கிறான்னு சொல்கிறியா அப்படின்னா, அவனை ராஜேந்தர் இவர் சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்கா அப்படிங்கும்போது, எனக்கும் கொஞ்சம் நம்புகிற மாதிரி தான் மேடம் இருக்குது அப்படின்னா, ஷட்டப் ராஜேந்தர் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து சரி அப்போது என்ன தான் நடந்தது நீயே உண்மையே சொல்ல அப்படிங்கும்போது, அவங்க வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து 2 கோடி திருடினதாக போய் சொல்கிறான். எங்கள் கிருஷ்ண பிரதேசத்தை எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து என்கிட்டேருந்து பிரிச்சுட்டான், ஆனால் எங்கள் அம்மா இன்னும் அவங்களோட தாலியை சுமந்துட்டு தான் இருக்காங்க, அதனால் அவருக்கு வந்து அந்த அக்கறை இருக்குது, என் அப்பாவை நான் ஏற்றுக்கலனாலும் எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க புருஷன்தான் அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து சொல்கிறான். அவங்க கஷ்டப்பட்டால் எங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்க, எங்கள் அம்மா கஷ்டப்பட்டால் அது என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு வந்து ககன் சொல்கிறான். அதனால் அன்றைக்கி நான் வார்னிங் கொடுக்க தான் போனேன், இனிமேல் நீ வந்து கிருஷ்ணபிரசாத் கிட்ட வந்து ஏதாவது அனாவசியமாக தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி அவளை அசிங்கப்படுத்தினீங்கன்னா நான் உங்களை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டதுக்கு தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்லுவான். அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் அன்றைக்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே இதை வந்து நைனி கேட்டுட்டு, நல்ல ஸ்டோரி தான் சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது ராஜேந்தர் அப்படிங்கும்போது அவள் திரும்பியும் ஆமாங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ வந்து ராஜேந்தரை வந்து அவள் திட்டுவாள். உடனே சரின்னு வெளியே வெளியே வந்துட்டு, இவன் சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குன்னு கேட்டால், நீ ஏன் வந்து அதை வந்து அவன் வந்து நம்மளை திசை திருப்புறதுக்காக சொல்கிறான், நீயும் அதை நம்புற ராஜேந்தர், இப்படி கேட்டால் இல்லைன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். எதனாலும் நம்பக்கூடாது, ஃபஸ்ட்டு போலீஸ்க்கான இதுவே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்தருக்கு அவள் வெளியே வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சுக்காகன்னு அவனை கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பேசிகிட்டு இருப்பா. அப்போ வந்து பூமி வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டு என்ன சொல்லுவான்னா, இல்லை மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். என்ன இல்லை அப்படிமா, என்ன அப்போ நீயும் இதில் உடந்தியா, நீயும் வந்து நீ ககனை காதலிக்கணும்னு சொல்லிட்டு ககன் வேணுங்கிறதுக்காக நீயும் சேர்ந்து இது பண்ணியா அந்த மாதிரி சொல்லுவான். ககனுக்கு உண்மையாகவே தெரியாது, நான் சரச்சந்திரா பொண்ணு, நான் கோர்ட்டில் வச்சு சொல்லப்போ தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பூமியை சொல்லிட்டு இருப்பா. அவள் வந்து நைனி வந்து அதை நம்பவே மாட்டா. இங்கே இந்த சைடு வந்து மீராவை வந்து அபூர்வா வந்து ஏற்றி விட்டுட்டு இருப்பா. இது ககனோட பிளான் எல்லாமே, சரச்சந்திராவை கொண்டுட்டு பூமியை கல்யாணம் பண்ணிட்டா இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் அவனே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் அவன். அதனால தான் அவன் அன்றைக்கி நம்ம மாமாவை 3 வாட்டி கொலை பண்ண பார்த்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஒன்றே ஏற்றி விட்டு இந்த மாதிரி அவன் தான் அன்றைக்கி மீடியாவை வர வச்சு அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு நாள் ஒன்றா இருக்கிற மாதிரி இது பண்ணி அதை மீடியாவில் லீக் பண்ணி இப்போ அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். இப்போ அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அதனால் இந்த மொத்த சொத்தையும் அவன் எடுத்துக்கிட்டு நம்மளை நடுத்தெருவில் விட போகிறான், அதுதான் அவனோட பிளான் அப்படிங்கிற மாதிரி மீராட்ட நல்லா அபூர்வா வந்து ஏற்றி விடுறான். மீராவும் இதெல்லாம் நம்பிடுறான். இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது மருதாணியில் வந்து பேசாமல் செடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், செடிக்கு கல்யாணம் பண்ணால் நம்ம குடும்பமானமும் போகாது, அதே நேரத்தில் பூமியும் இதே வீட்டில் இருப்பா, அதுக்கடுத்து இந்த ககனோட பிரச்சனையும் இனிமேல் நமக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அதை கேட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு இருப்பேன். இங்கே சாரதா வந்து அழுதுகிட்டே
அபூர்வா வீட்டுக்கு வருவா. வந்துட்டு கிருஷ்ணபிரசாத்தை வந்து கூட்டிகிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்பான். அவனை அவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி ககனை வந்து அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க, சரச்சந்திரா கொலை பண்ண வழக்கில் அப்படின்னு அவன் தான் இதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து இறங்கி வருவா. மீரா வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னா, பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். எந்த பையன்? சரி இங்கே தானே இருக்கா அப்படின்னா ககன், ஓ உங்களோட முதல் மனைவி பையனா, அவன் என் மாமாவை எங்கள் அண்ணனை கொலை பண்ண பார்ப்பான், நான் அவனை சும்மா விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் அவனுக்கு கல்யாணமே இனிமேல் நடக்க போகிறதில்ல, நீங்கள் வந்து சொத்து உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் பூமியை வளைச்சி போட்டு கல்யாணம் பண்ணி உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டு எங்களை நடுத்தெருவில் விடுறதுக்கு தானே இப்படியெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சாரதாட்ட சொல்லுவா. அவனு சாரதா வந்து அதுக்கு சொல்லுவா, இல்லை பூமியை வந்து சரச்சந்திரா பொண்ணுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே தான் ககன் காதலிச்சான், எங்களுக்கு இந்த சொத்துலாம் ஒன்றுமே வேண்டாம், என் பையன் பண்ணலை இந்த கொலையை, அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இல்லை எப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்டை போயிட்டே இருக்கும். இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி.